மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ்ல மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுரை எழுதும் முறைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கட்டுரை எழுதுவதுக்கு முன்னாடி குறிப்பு சட்டகம் அப்படிங்கிறத இங்கே எழுதி வச்சுக்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரை, சிவராத்திரி கொண்டாடும் நாள், விரத முறைகள், அதனுடைய சிறப்புகள், அதுக்கப்புறம் முடிவுரை. இதை நீங்கள் கட்டாயம் எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த முன்னுரையில என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடக்கூடிய ஒரு நாளுங்க. இந்த மகா சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறதுனால நமக்கு பல நன்மைகள் கிடைக்குதுங்க. அதனால இந்த மகா சிவராத்திரி கொண்டாடக்கூடிய முறைகளை பற்றி நம்ம இந்த கட்டுரையில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முன்னூரில் எழுதி வச்சுக்காங்க. அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகா சிவராத்திரி கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி தலைப்பு எழுதிக்காங்க. எழுதிக்கிட்டு அந்த தலைப்பில் நம்ம என்ன எழுதணும், அதாவது இந்த மகா சிவராத்திரி கொண்டாடக்கூடிய நாள் எப்போ அப்படிங்கிறத அதில் நம்ம எழுதணும். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் கிருஷ்ணபட்ச தேய்பிறை சதுர்த்தி நாளில் தான் இந்த மகா சிவராத்திரி கொண்டாடுறாங்க. சரிங்களா? இந்த மகா சிவராத்திரி கொண்டாடக்கூடிய இந்த மகா சிவராத்திரி கர்ப்பம் அப்படிங்கிற நூலில், சிறிய நூலில் இந்த மகா சிவராத்திரி கொண்டாடும் முறைகள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த மகா சிவராத்திரி எப்போ கொண்டாடுறோம்? மாசி மாதம் கிருஷ்ணபட்ச தேய்பிறை சதுர்த்தி நாளில் தான் மகா சிவராத்திரி கொண்டாடுறாங்க. சரிங்களா? அடுத்து விரத முறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விரத முறைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 விதமான விரத வகைகள் இருக்குங்க. அதாவது என்ன? நித்திய சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, மகா சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்தம் எத்தனை மகா சிவராத்திரி மொத்தம் இப்போ என்ன சொன்னோம்? 5 சிவராத்திரி, அதாவது சிவராத்திரி முறைகள் சொன்னோம். என்னென்ன அப்படின்னா நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 சிவராத்திரிகளை பற்றி இருக்குங்க. அதில் பார்த்தீங்க ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபட்ச, அதாவது ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை நன்னாளில், தேய்பிறை சதுர்த்தி நன்னாளில் பார்த்தீங்க அப்படின்னா மாத சிவராத்திரி கடைபிடிக்கிறோங்க, கொண்டாடுறோம். அந்த மாதம் கொண்டாடக்கூடிய இந்த மாத சிவராத்திரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவனடியார்கள் ஒரே 3 வேளைகள் சாப்பிடக்கூடிய நேரங்களில் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு பகலில் தூங்காமல் இருந்து அந்த சிவனுடைய நாமங்களையே அதாவது ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உபவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விரத முறையை கடைபிடிப்பாங்க. சரிங்களா? இந்த விரத முறைகள் கடைபிடிக்கும் போது நம்ம செய்யக்கூடியது, செய்யக்கூடாதது, ஒரு வேளை மட்டுமே உணவு சாப்பிட்டு விரதம் இருந்து அந்த இரவு நேரங்களில் சிவனுடைய திருமுறைகளை பற்றி நம்ம படிக்கணுங்க. அது எப்படி படிக்கணும் தெரியுங்களா? மகா சிவராத்திரி அன்னைக்கும் சரி, மாதம் இருக்கக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கும் சரி, கோயிலில் போய் நம்ம செங்குத்தான நிலையில் மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? இரவு நேரங்களில் அந்த சிவனடியார்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த சிவனுடைய திருவிளையாடல்கள், சிவனுடைய வழிபாட்டு முறைகளை பற்றி சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? செங்குத்தான உடலை செங்குத்தான நிலையில் வைத்து அமர்ந்து இப்போ அந்த அவங்க சொல்கிறது எல்லாமே நம்ம கேட்கணும். மனசில் நம்ம இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு அப்படியே செங்குத்தான நிலையில் உடலை வச்சு உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடி நம்ம தியான நிலைக்கு போய் அந்த சிவனடியார்கள் சொல்கிற கருத்துக்களை நம்ம கேட்கணும். சரிங்களா? இது மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்கக்கூடிய விரதங்க, கடைபிடிக்க வேண்டிய விரதங்க. அன்னைக்கு என்ன பண்ணணும்? ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடணும். சரிங்களா? அவங்க சிவனடியார்களாம் இரவு நேரங்களில் சொல்கிறது எல்லாமே நம்ம கேட்கணும். ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய நமக. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் அப்பப்போ நம்ம சொல்லி பார்த்துக்கணும். அந்த விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா பகலில் தூங்கக்கூடாதுங்க. சரிங்களா?
கைபேசியில் வந்து படங்களையோ அல்லது திரைப்படங்களையோ அல்லது சாமி நாடகங்களையோ அல்லது சாமி படங்களையோ கூட பார்க்கக்கூடாதுங்க. அது வந்து விரதம் இருக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய முறைகள். சரிங்களா? இப்போ விரத முறைகள் பார்த்தோம். இதனுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவனை வழிபடுறதுனால நமக்கு ஆன்மா, அதாவது உடலுக்கு வந்து பல நன்மைகள் கிடைக்குதுங்க. உடல் தியான நிலை கிடைக்குது. நம்ம அது மட்டும் இல்லாமல் நமக்கு நம்ம செஞ்ச பாவங்கள் கர்மங்கள் எல்லாமே நீங்கி நமக்கு வந்து நினச்ச காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா சிவன் கோயிலில் போய் இந்த மகா சிவராத்திரி கடைபிடிக்கணுங்க. இதுதான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் கூட சிறப்புகளும் கூட. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முடிவுரை. இந்த முடிவுரை நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று உடல் நலமாக இருந்தாலும் சரி, அது ஆன்ம நலனாக இருந்தாலும் சரி, உயிருள்ள உயிரற்ற அனைத்து ஜீவராசிகளுமே இந்த பூமியில் வந்து மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று நல்ல முறையில் முக்தி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சிவன் கோயிலுக்கு போய் இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய நோன்பை கடைபிடிக்கிறது உடலுக்கும் நல்லது, ஆன்மாவுக்கும் நல்லதுங்க. ஒவ்வொரு மாணவர்களும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் மற்ற எல்லா அந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். சரிங்களா? நன்றி மாணவர்களே.